கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விஜய் விரும்பி தான் இந்த கூட்டணிக்கு போக போறாரு, அழுத்தம் கிடையாது அப்படின்னு திரு கோட்டீஸ்வரன் சொல்றாரு. பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கான ஓட் பேங்க் பெருசா பாதிக்கப்படாது, ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைஞ்சாலும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வை என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால விஜயோட அரசியலை நீங்க பார்க்கணும்னீங்கன்னா, இல்ல அதை அவர் டீகோட் பண்ண முடியாதுட்டாரு. இல்ல டீகோட் பண்ண முடியாதுங்கிறது வேற. முயற்சி பண்றாரு. அது முதல்ல அவர் பேசுறது எல்லாமே ஒன்று சரவடியா இருக்கும், இல்லை பொலிட்டிக்கல் பாமா இருக்கும்னு அவங்களுடைய ஆட்கள் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தாங்க. இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாம் கூட இன்னும் வெடிக்கல. முதல் பொலிட்டிக்கல் பாம் என்ன? கூட்டணி ஆட்சியில் அதிகாரம் சொன்னார். அந்த பாம் போடப்பட்டதே திமுக கூட்டணியை எப்படியாவது தகர்க்கணுங்கிறது தான், வேற எண்ணமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு எய்ம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய ஒரு கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திமுக கூட்டணியை உடைக்கணும். ஏன்னா அந்த கூட்டணி தான் சக்சஷனில் 3 முறை எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கு. இது மாதிரி ஒரு வரலாறு தமிழ்நாட்டில் பெருசாக இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியை உடைக்கணும். நம்ம ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற விஷயத்தை நம்ம சொன்னோம்னா நிச்சயமாக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விசிகா, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் திமுக கூட்டணியிலேருந்து விலகி நம்மக்கிட்ட வந்துரும்னு விஜய் நினச்சாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுகிறது எல்லாமே கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி என்னமோ ஆட்சிக்கு வந்துட்ட மாதிரி, அவங்க பேசுகிறது எல்லாமே 35%, 25%, 40%. இன்ஸ்டாகிராமில் விஜய் அவர்களுக்கு 10 லட்சம் லைக் வருது 1 மணி நேரத்தில். இப்படி தான் அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய அரசியல் நகர்வுகள் எல்லாமே இந்த சோஷியல் மீடியாவை வச்சும் அந்த இன்டர்னல் சர்வேஸ் இருக்குல்ல, அந்த இன்டர்னல் சர்வேஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. எவ்வளோ பேர்கிட்ட பேசுகிறாங்க, என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுகிறது, அதை அந்த தரவுகள்லாம் மக்கள்கிட்ட கொடுக்கறதே கிடையாது. இன்டர்னல் சர்வேஸுங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கிறத. இந்த சர்வேஸ்லாம் எங்களுக்கு 40% இருக்குது, 30%. கட்சிக்குள்ளேயே 3% சொல்கிறாங்க. விஜய் 30% சொல்கிறாரு, ஆதவர்ஜுனா 40% சொல்கிறாரு, வேற இன்னொரு தலைவர் 25%ங்கிறாங்க. அப்போ எதை நம்புறது? கட்சிக்குள்ளேயே நீங்கள் 3% வச்சுருக்கீங்க, 3 இன்டர்னல் சர்வேஸ் வச்சுருக்கீங்க. நீங்கள் இன்டர்னல் சர்வேஸை தொகுதியாக போய் எடுக்கிறீங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி அவர் தனியாக நின்னார்னா 15% 20% இருப்பதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன். ஆனால் பார்த்திபன் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன். விஜய் அவர்களுடைய பேஸ் அப்படியே தகர்ந்துடாது. ஆனால் அதில் நீங்கள் மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பசங்களுக்கு வேணால் அது விருப்பம் இருக்கலாம் விஜய் அவர்களுக்கு போய் ஓட்டு போடணும்னு. நான் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னு நினைக்கிறேன். 2024 தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களுக்கு பாஜகவில் ஒரு ஹிந்து நாடார் கேண்டிடேட்டு, உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேயும் சரி, காங்கிரஸில் ஒரு ஹிந்து கேண்டிடேட்டு, நாம் தமிழர் கட்சியில் ஒரு கிறிஸ்டியன் மீனவர் கேண்டிடேட்டு, அதே மாதிரி அதிமுகவுலேயும் மீனவர் கேண்டிடேட்டு. நான் பார்க்குற ஒரு 4-5 பசங்க ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்கும் பொழுது, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னா, எங்களுக்கு என்ன சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு, ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாம் தமிழருக்கோ இல்லை ஏடிஎம்கேவும் ஒரு ஃபிஷர்மேன் கேண்டிடேட்டை கிறிஸ்டியன் கேண்டிடேட் நடத்தியிருந்தாங்க. இவங்களுக்கு போட்டிங்கன்னா வாக்கு ஸ்பிளிட் ஆகும், அது காங்கிரஸோட வெற்றியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணி போடணும். இந்த பேச்சை நீங்கள் கன்னியாகுமரியில் நிறைய இடங்களில் கேட்க முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டியாக மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றணுமா, அதிமுகவோட பாஜக இருக்கிறாங்க, அந்த கூட்டணி வரணுமா அப்படிங்கிற எண்ணத்துலேயும் ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த கம்யூனிட்டி திங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த ஜென்சியை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதனால தான் விஜய் அவர்களுடைய வருகையினால தான் இன்றைக்கி வைப் வித் எம்கேஎஸ் அது போன்ற விஷயங்கள்லாம் திமுக பண்ணுறாங்க. விஜய் அப்படிங்கிற ஒரு உச்ச நட்சத்திரம் வர்றதுனால தான் எதிர்க்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட 7லேருந்து 8 மாதத்துக்கு முன்னால் பிரச்சாரத்துக்கு தொகுதியாக போக வேண்டிய கட்டாயம் நான் சொல்ல மாட்டேன், சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. முதலமைச்சர் பார்த்திங்கன்னா
விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாலே ரிவ்யூ மீட்டிங் அப்படிங்கிற பேரில் வந்து நவம்பர் 2024 இருந்தே ஒவ்வொரு மாவட்டமாக வந்து ரிவ்யூ மீட்டிங் போகிறேங்கிற பேரில் அங்கே போய் வந்து அவங்க கட்சிக்காரங்களை சந்திக்கிறது இது போன்ற விஷயங்களை பண்ணிடுறாங்க. விஜய் வருகை ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கவங்களுக்கு இல்லை, விஜய் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு.